தளபதி விஜய் அவர்களோட மனைவி சங்கீதா விஜய் மற்றும் நடிகை த்ரிஷா இவங்களை சுத்தி உருவான பிரச்சனை தான் இப்போ சோசியல் மீடியா முழுக்க ஒரு பிரேக்கிங் நியூஸா மாறி இருக்கு. நீங்க நம்ம தளபதி விஜய கொண்டாடுற ஒரு உண்மையான ஃபேனா இருந்தீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்துல வர பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. சங்கீதா விஜய், எனக்கு விஜய் கிட்ட இருந்து விவாகரத்து வேணும், மியூச்சுவல் டிவோர்ஸ்க்கு நான் முயற்சி பண்ணேன், ஆனா விஜய் கொடுக்க மறுத்துட்டாரு, வீட்டுக்குள்ளேயும் சேர்த்துக்க மறுக்கிறாரு, நடிகையுடன் தொடர்பில் இருக்காரு அப்படின்னு பல குற்றச்சாட்டுகளை அடுக்கி சென்னை குடும்ப நல நீதிமன்றத்துல மனு தாக்கல் பண்ணாங்க. அந்த மனுவை விசாரிச்ச நீதிபதி ஏப்ரல் 20 விஜய் நேரில் வரணும் அப்படின்ற மாதிரி உத்தரவிட்டிருக்காங்க. இதுக்கப்புறமா சங்கீதா விஜய் மறுபடியும் ஒரு பெட்டிஷன் வந்து தாக்கல் பண்ணாங்க. நீலாங்கரை வீட்டுல 26 வருஷமா வாழ்ந்திருக்கேன், நான் பிரிட்டிஷ் சிட்டிசன், இந்தியாவில் வாழ்வதற்கு அந்த வீடு மட்டும்தான் இருக்கு, ஆனா விஜய் அந்த வீட்டுல என்னை வாழ விட மாட்டேங்கிறாரு அப்படின்னு சொல்லி ஒரு மனு கொடுத்திருக்காங்க. இதற்கிடையில தான் த்ரிஷாவுடன் சேர்ந்து திருமண விழாவில் விஜய் கலந்து கொண்டது கூட பேசும் பொருளா மாறி இருக்கு. இதுவரைக்கும் சினிமா துறையினர் அமைதியா இருந்தாலும் ரசிகர்கள் தொண்டர்கள் மட்டும் ஆதரவா மற்றும் எதிரா பேசினாங்க. ஆனா இப்போ திரைத்துறையில இருந்தே பலர் விமர்சனம் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. முன்னாடி சமுத்திரக்கனி விஜய் இப்படி செய்யாம இருந்திருக்கலாம், யாரோ பழிவாங்க விஜய் த்ரிஷா பேரை இப்படி பயன்படுத்துறாங்க அப்படின்னு ஓப்பனா பேசியிருந்தாரு. அதே மாதிரி ஒரு அவார்ட் ஃபங்க்ஷன்ல பார்த்திபன் த்ரிஷா போட்டோவை ஸ்கிரீன்ல காட்டி கவிதை சொல்ல சொன்ன போது குந்தவைய வெளியே வராம வீட்டுக்குள்ள குந்த வைக்கிறது தான் நல்லது அப்படின்ற மாதிரியும் பிரச்சனைகள் வராம இருக்கலாம் அப்படின்னு இன்டைரக்டா விமர்சிச்சாரு. இதனால விஜய் த்ரிஷா மீது விமர்சனங்கள் அதிகரிச்சு தாவேகா தொண்டர்களும் விஜய் ரசிகர்களும் குழப்பத்துல இருக்காங்க. மகளிர் தின நிகழ்ச்சியில் விஜய், என்னை பற்றி பல பிரச்சனைகள் வந்துட்டே தான் இருக்கு, நீங்க எல்லாருமே இதுக்காக போராடுறீங்க, கவலைப்பட வேண்டாம், நான் பாத்துக்கிறேன், இதெல்லாம் பெரிய விஷயம் இல்லை அப்படின்னு ஃபேன்ஸுக்கு நம்பிக்கை கொடுத்தாரு. ஆனா இப்போ கேள்வி, இந்த பிரச்சனைகள் விஜய்க்கு தேர்தலில் பிளஸ் ஆகுமா இல்ல மைனஸ் ஆகுமா அப்படின்றதுதான். 2026 தேர்தல்ல வெற்றி பெறுவாரா இல்லையா என்பதுதான் மக்கள் மனசுல கேள்விக்குறியா இருக்கு. இதை பத்தி உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க.